శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద முந்தம் அர்ச்சக சுவாமி பகவான் அருளுவதற்கு முன்பாக ஆரத்தி நம் பொருட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார். நாமும் நன்றாக சேவித்து கொள்ளலாம். எத்தனை அழகான ஆரங்கள், லக்ஷ்மி ஹாரம் என்ன, மேலே பூமாலைகள் என்ன, திருத்துழாய் மாலை என்ன என்று அனைத்தும் சாத்தி கொண்டு பகவான் கருடா ரூடனாக எழுந்துருள நமக்கு காட்சியளிக்க ஊர்வலம் கண்டருள தயாராகிவிட்டான். இதை கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இருக்கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். உயர்ந்த நன்னாள் இன்று ஸ்ரீ கோவிந்தனின் நேத்திர தரிசனத்திற்கு உரிய நாள் அல்லவா? பக்தர்களை நன்றாக தனது தாமரை கண்கள் மங்கையாழ்வாருக்கு ஆக இப்போது திரு வெங்கடமாமலை அப்பனே இப்போது கீழிறங்கி கருட சேவை பக்தர்கள் பொருட்டு கண்டருளி கருடன் மீது ஆரோகணித்து எழுந்தருளுகிறான். பக்தர்களை கண்டுகளிக்க கீழே இறங்கி வந்துள்ளான் போலும். இவனது திருவடியை பற்றினார்க்கும் ஏதும் வில்லங்கம் வருமோ, கலி பீடிக்குமோ என்ன, நிச்சயம் கண்டு சேவிக்கும்படியாக தாயார் எழுந்தருளியுள்ளார். மரதக பத்ததியில் முன்னம் கருத்மான் பண்ணும் கைங்கரியங்களை வர்ணித்து அருளியுள்ளார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். இந்த ஸ்லோகத்தாலே பகவானுக்கு கருடன் செய்கின்ற அனைத்து கைங்கரியங்களையும் விருத்தியா என்ற பதத்தாலே சாதித்தருளியுள்ளார். வேதஸ்வரூபனான ஸ்ரீ கருடன் சுபர்ணோசி கருத்மான் என்று தைத்தரிய சம்ஹிதையில் வெகுவாக போற்றியுள்ளது. வேதமே அறுதியிட்டு இவரின் பெருமையை சாதித்தருளியபடியால், அதாவது பெருமை பெற்ற வேத பிரதிபடனான எம்பெருமானுக்கு கோவிந்தனுக்கு வேதமே சிறகாக கொண்டவன், வேதமே இவனுக்கு கருடனாக மாறி வாகனமாக மாறியது என்று சுவாமியின் திருவுள்ளது. அதை இவ்விடத்தில் சொல்வதற்கு இல்லை. இதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். நன்றாக சேவித்து பலனை மட்டும் பெற வேண்டும் பக்தர்கள். வேத பிரதிபடனான வேதத்தாலே விளக்கிச் சொல்லப்பட்ட ஸ்ரீ வெங்கடாச்சலநாதன் வேதஸ்வரூபியான ஸ்ரீ கருத்மானுடன் தோள்வழிலே தான் தாயாருக்கு அவனுடைய தாயாரின் விடுதலை, தாயாரின் அத்தனை அடிமைத்தளத்தை விளக்க இவன் பாடுபட்டதால், கருத்மான் பாடுபட்டதால், தாயாரின் ஆசீர்வாதத்தோடு சென்று அமிர்த கரசத்தை கொண்டு வந்ததாலே தான் உகந்து எம்பெருமான் தனக்கு வாகனமாக இருக்க வேண்டும் என்று கருத்மானை பணித்தது. அவன் பிரார்த்தித்ததை பணித்தது. ஆக தாயாரை பற்றினால், பெற்ற தாயாரை பற்றினால் அல்லது அலர்மேல் மங்கை தாயாரை பற்றினால் நிச்சயமாக நமக்கு ஏற்றம் உண்டு, வாகனமாக இருக்க வேண்டும் என்று. ஆக இரண்டு விதமாக பெருமையும் அந்த கருத்மானுக்கு உண்டு. தோளில் மட்டுமல்ல, கருத்மான் பகவானை எப்போதும் தன் ஹிருதயத்திலும் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். ஈஸ்வர சம்ஹிதையில் கருடனை தியானம் செய்யும் விதானத்தை உபதேசித்துள்ளது. இவை அனைத்தும் பிரம்மோற்சவத்தில் துவஜாரோகணத்தில் துவஜஸ்தம்பத்தில் கருத்மானின் படத்தை, அதாவது கொடியை ஏற்றும் போது அர்ச்சக சுவாமிகள் ஜபிப்பார்கள். உலக நன்மைக்காக, அடியார்களின் உய்வுக்காக நடந்தேறுகின்றது. உலகில் உள்ள 32 சத்வித்தைகளில் கருட வித்யைக்கு முதலிடம் கூறப்பட்டுள்ளது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 பலன்களையும் தரவல்லது கருட மந்திரம் என்பதால் ஸ்ரீ ஆளவந்தார் அந்த ஆச்சாரிய சார்வபௌமர் மகனீயர் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் ஸ்லோகத்தை தொகுப்பில் உள்ள ஒரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ கருத்மானின் உயரிய கைங்கரியங்களை, அதாவது எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியங்களை விவரித்து கூறுகையில், தாசசகா வாகனம் ஆசனம் துவஜக எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சமர்த்த கிடாங்க சோபினா என்று எத்தனை விதமான கைங்கரியங்களை இவன் பகுத்து கொண்டு செய்கின்றான். ஒரு கைங்கரியத்தையும் யாரிடத்திலும் விடுவதில்லை போலும். இவன் ஸ்ரீ கருடனுக்கு கோபால கோவிந்தனுக்கு தாசனாக, தோழனாக, வாகனமாக, குடியாகவும், சன்னதியின் மேல் விதானமாகவும், விசிறியாகவும் என்று பல விதங்களிலே கைங்கரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றான் என்று சாதித்தருளியுள்ளார். మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదదాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు, నీ తనువుపై నిలిచి
ಸೇವಾ ದೀಕ್ಷ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಪಕ್ಷ ಕಡು ದಿವ್ಯರು விஷ்ணு கருத்மந்தம் மகாபலம் சத்தேதத் எம் பக்ஷி பகவந்தம் சனாதனம் என்று சேவித்தோம் அல்லவா? பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஸ்வயமாக மனமு வந்து கருத்மானை தனக்கு வாகனமாக இருக்க வரத்தை தந்துருளினார் என்பதே எதற்காக அவன் தாயாருக்கு அபரிமிதமான உபகாரம் செய்து அவருடைய அடிமை தளத்தை விலக்கி தந்ததினாலே தான் தெரியும். அந்த தாயாருடைய ஆசீர்வாதத்தாலே மேலே இந்த தாயார் உபதேசித்த அந்த மந்திரங்களை நாம் சேவிக்கப் போகிறோம். ஸ்ரீ ஆச்சஸ்திதே கருட பகவான் எம்பெருமானுக்கு ஆசனமாகவும் வாகனமாகவும் சாமரமாகவும் இருந்து கைங்கரியங்களை செய்து வருகிறார் என்று அருளி செய்துள்ளார். அனைத்து வேதங்களும், வேதத்தை தொடர்ந்து ரிஷிகளும், ரிஷிகளை தொடர்ந்து ஆழ்வாராதிகளும், ஆழ்வாராதிகளை தொடர்ந்து ஆச்சாரிய ஆதிகளும் இவ்விடத்தில் சாதித்தருளியது. வேதத்தின் பிரதிபட்டனாக இருக்கும் எம்பெருமானுக்கு வேதமே கைங்கரியம் செய்கிறது என்று இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானுக்கு திருஷ்டியை சுத்தி போடி கருடனை மனதார வழிபட்டு வெளியில் பிரயாணம் செய்தலால் எல்லா ஆபத்துகளும் நீங்க பெற்று நல்ல பலன்களையே அடையலாம் என்று பாஞ்சராத்திர ஆகமத்தில் உறுதிபட கூறப்பட்டுள்ள ஒன்று. லங்கையில் ஸ்ரீராமன் நாகபாசத்தால் கட்டுண்ட போது ஸ்ரீ கருத்ம சொல்வதை பற்றி ஸ்ரீராமன் நாகபாசத்தால் கட்டுண்ட போது லங்கையிலே ஸ்ரீ கருத்மானை விடுவித்து காப்பாற்றினார் என்பதை சுவாமி ஸ்ரீ தேசிகன் கருட பஞ்சாசத்தில் சாதித்தருளிய ஸ்லோகம் அழகுற வர்ணிக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகம். வேகோத்வேலக சுவேலக கிமிதிமிதி மிதோ மந்திரிதோ வானரேந்திரைஹி மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷः வைதேகி கர்ணபூரஸ்தபக்சுரபினாய சமாஸ்லேஷி தோஷ்ணா. ஸ்ரீராமனுக்கு கருத்மானை குறித்து ஒரு ஸ்லோகத்தை உபதேசித்து ஆசீர்வதித்த வழி அனுப்பி வைத்த கருட தியான ஸ்லோகம். பக்ஷௌதே மாருதः பாதுச்சந்திரः பிருஷ்டம் ச புத்திரக சிரஸ்து பாதுகே வஹ்னிः பாஸ்கரः சர்வமேவது விஷ்ணுः சர்வகதः சர்வாணி அங்கானி தவ சைஹி. மற்றொரு முறை கூறுகின்றேன், இதை நாம் எப்பொழுது சேவிக்க வேண்டும் என்று மனத்தில் கொள்ள வேண்டாம். ஒரு தடவை கேட்டாலே போதுமானது. நன்றாக மனத்தில் வாங்கி கொண்டு சொல்லும் பொழுதே பகவானை அடியன் அனைவருக்காகவும் பிரார்த்திக் கொள்கிறேன். அனைவரும் இங்கே பகவானை சேவித்து கொண்டே இந்த புல்லூர்தியான எம்பெருமான் சிரமான பலனாக இருக்கும். மாறவே மாறாது. எம்பெருமான் மாறமாட்டான். ஏனால் நமக்கு முன்னால் உள்ள எத்தனையோ வம்சத்தாரை இதே எம்பெருமான் பார்த்திருக்கிறான். நம்மளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு வரும் வம்சங்களையும் பார்க்க போகின்றான். முக்காலங்களிலும் இருக்கின்றான், இருக்க போகின்றான்.